வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ்ல ரிலீஸ் ஆகி சரியா வரவேற்பு கிடைக்காத 2 படங்கள பார்க்கலாம். முதல் படம் யமகாதகி. புதுமுகங்களை வச்சு அறிமுக இயக்குனர் பெப்பின் சார்ஜ் ஜெயசீலன் இயக்கத்துல ரிலீஸ் ஆன படம். படத்தோட கதை என்னன்னா, தற்கொலை பண்ணிக்கிற ஹீரோயின் பிணமா கிடக்கும்போது அவங்க உடல் திடீர்னு அசையுது, எழுந்து உட்காருது. அந்த பிணத்தை யாரால தூக்கவும் முடியல, அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரவும் முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது தான் படத்தோட கதைக்களமே. ஹீரோயின் ரூபா 90% படத்துல அசையாம தான் இருக்கணும். சிரிச்ச முகத்தோட பணமா இருக்க அவங்க முகமே ஒரு கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும். தமிழ் சினிமாவுக்கு இவங்க ஒரு நல்ல வரவுனே சொல்லலாம். தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சா கிராமத்து கதைகளை அவங்க ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஹீரோ என்பி அவர் கொடுத்த வேலையை நல்லா செஞ்சுட்டு போயிருக்காரு. ஆனால் அவருக்கான நேரம் குறைவாக தான் இருக்கு படத்தில். இவங்களை தாண்டி படத்தில் நம்ம பாராட்ட வேண்டியது சமீபத்தில் அம்மா கேரக்டரில் செம்மையாக கலக்கிட்டு வர்ற கீதா கைலாசம் தான். கிளைமேக்ஸில் அவங்க நடிப்பு அவ்வளோ யதார்த்தமாகவும் நம்மளை உருக வைக்கிற அளவுக்கு இருந்தது. படத்தில் நடித்த ஆண்களோட நடிப்பு எல்லாரோடதுமே 1% அதிகமாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. பின்னணி இசை நல்லா இருந்தது. படம் சில இடங்கள்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நகர்ந்தாலும் படம் பேசுகிற கருத்துக்காகவே நம்ம தாராளமாக பார்க்கலாம். ஒரு பெண் தன்னோட உரிமையை கேட்கறதுக்கும் தன்னை நிரூபிக்கிறதுக்கும் பிணமா கூட அவங்க போராடத்தான் வேணுங்கிற இந்த கதைக்கருக்காகவே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இரண்டாவது படம் ஜென்டில்வுமன். லிஜோமோல், லாஸ்லியா, ஹரி நடிப்புல ஜோஸ்வா சேதுராமன் இயக்கத்தில் வெளிவந்த படம். அமைதியாக இருக்க மனைவி, சபலபுத்தியில் இருக்க புருஷன். அந்த புருஷனோட குணம் என்னன்னு தெரிஞ்ச மனைவி என்ன சம்பவம் செய்கிறாங்க, அதனால் ஏற்படுற விளைவுகள் என்ன, அதை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு த்ரில்லர் பாணியில் சொல்கிறது தான் படத்தோட கதைக்களம். லிஜோமோல் ரீசெண்டாக சூஸ் பண்ணுற எல்லா கேரக்டருமே செம்மையாக இருக்குது. அவங்களோட நடிப்பும் அப்படி தான் இருக்கும். இதில் படம் முழுக்கவே பூவுக்குள்ள ஒரு பூமுகம்ப மாதிரி சம்பவம் செஞ்சுருக்காங்க. லாஸ்ட்லியா இந்த படத்தில் தான் நடிச்சே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஹரி அவர் கேரக்டருக்கு ஏற்ற நடிப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்தது. கிட்டத்தட்ட இது ஒரு மலையாள பாணியில் ஒரு தமிழ் சினிமான்னு சொல்லலாம். மெதுவா நகர்ற திரைக்கதை, அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிற எதிர்பார்ப்பு, இடையில நச்சுன்னு வர்ற வசனங்களும் மேக்கிங்லையும் படம் தரும். குறிப்பாக இந்த படத்துக்கு வசனகர்த்தாவாக அறிமுகமாயிருக்காரு கவிஞர் யுகபாரதி. படத்தில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, போலீஸாக நடிச்சிருக்க ராஜீவ்காந்தியோட நடிப்பு சுத்தமாக செட் ஆகலை. மற்றபடி ஸ்லோபர்ன் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இது சரியான படம். இந்த 2 படங்களையுமே பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. 2மே பெருசாக அவங்களை ஏமாத்தாது. கிட்டத்தட்ட 2 படமே ஒரு மலையாள படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். நன்றி.